அதாவது கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொள்கையே இவங்க வந்து கடன் வாங்கினது தான். வெளியே யூரோப்லேருந்து இவங்க கடன் வாங்கினது தான். அதை வாங்கி அந்த இதை சாப்பிடுவாங்க. இவங்க வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்ததே திரும்ப இவங்க சாப்பிடுவாங்க. இந்த வாந்தி எடுத்ததே திரும்ப சாப்பிட்றது எதுன்னு ஒரு விலங்கு ஒன்று இருக்குது. அதை நம்ம பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி ரொம்ப ஒரு வரியில் வீரத்துறை ராமகோபாலன் இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொள்கையே இவங்க வந்து கடன் வாங்கினது தான். வெளியே யூரோப்லேருந்து இவங்க கடன் வாங்கினது தான். அதை வாங்கி அந்த இதை சாப்பிடுவாங்க. இவங்க வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்ததே திரும்ப இவங்க சாப்பிடுவாங்க. இந்த வாந்தி எடுத்ததே திரும்ப சாப்பிட்றது எதுன்னு ஒரு விலங்கு ஒன்று இருக்குது. அதை நம்ம பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி ரொம்ப ஒரு வரியில் வீரத்துறை ராமகோபாலன் இப்படி தான் வீட்டில் ரைடு பண்ண வந்த பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள்கிட்ட எப்படி இருந்தாங்க, அவங்க வாங்கினாங்களை உடைச்சது, அவங்களுடைய பென்ட்ரைவை பிடிங்கிட்டு போனது, ஃபைல்ஸை பிடிங்கிட்டு போனது, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கைது, ஒன்றுக்கு போனது, சர்ஜரி நடந்தது, 500 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தது. இதெல்லாம் இது ஏதோ மலாடில் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நார்த்து தினாஜ்பூர் அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலில் அது என்னென்னா ஈதில் இந்த ரம்ஜான் காலத்தில் 2 இஸ்லாமிய பிரிவுகளுக்கிடையே பெரிய அளவில் சண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பங்கா பீகாரில் சைத்த பூர்ணிமா முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாவுல வயலன்ஸ் நடந்தது. அதை ஒட்டி இப்போ நாக்பூரில் பெரிய அளவு வயலன்ஸ் நடந்தது. யார் தூண்டி விட்டாங்கங்கிறத பார்க்குறோம். பங்களாதேஷ் பிரச்சனையை எனது நண்பர் மோடியே பார்த்து கொள்வார். இது சம்பந்தமாக நான் அதிகமாக பேச விரும்பவில்லை அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே அமெரிக்காலேயே சொல்லிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் பங்களாதேஷை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய செய்திகள்: ராமாயணம் படைத்த கம்பரை தமிழகம் மறந்துவிட்டது, கவர்னர் RN ரவி வேதனை. குமரி மாவட்டம் அருமனையில் இந்து மதம் குறித்து கம்யூனிஸ்ட் அவதூறு பேச்சு, இந்துக்கள் எதிர்ப்பு. டாஸ்மாக் ஊழலை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது, நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. மகாராஷ்டிரா மலாட் பகுதியில் கலச யாத்திரையில் கலவரம். வடகிழக்கு மாநிலங்களை காட்டி சீனாவுடன் வங்கதேசம் பேரம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் நவனி சார். தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி அப்படின்னு சொன்னால் இந்த உடன்பிறப்புலேருந்து திமுக கட்சிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு பயம்தான். சமீபத்தில் மத்திய அரசு சார்பாக கம்பராமாயண திருவிழா, அதாவது கம்பராமாயணத்தை கொண்டாடப்பட வேண்டும், நாடு முழுக்க எடுத்துகிட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க. அதனுடைய சம்பந்தமாக கம்பராமாயண திருவிழா அப்படின்னு சொல்லி கம்பர் பிறந்த இடத்துல மத்திய அரசு சார்பாக நடத்துகிறாங்க. அதில் ஆளுநர் RN ரவி பேசும்போது நிறைய நாடு முழுக்க துளசிதாசர்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக கம்பராமாயணத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பல அரசியல் ரீசனுக்காக அதை கம்பராமாயணத்தை பற்றி பேச மாட்டேன்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற ஒரு குறிப்பை சொல்கிறாரு. முக்கியமாக என்ன சொல்கிறாரு, கம்பர் அப்படின்றவர் ஒரு கவி மட்டும் இல்லை, ஒரு பாரதத்துக்கே ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் கம்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு தமிழக ஆளுநர் RN ரவி. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ச்சியாக இந்து கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இரண்டும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறதோட தமிழ் கலாச்சார கூறுகளில் என்னென்னலாம் இருக்குது அதை போற்றி போல வேண்டும், பாராட்ட வேண்டும். அதற்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பெருமைப்படுத்துவதற்கு அதை அனைத்தையும் சரியாக செய்து வரக்கூடிய ஒரு கவர்னராகத்தான் RN ரவி அவர்களை பார்க்குறோம். ஸோ அந்த தமிழ்ங்கிற தளத்தில் அவர் தொடர்ச்சியாக பல மேடைகளில் பேசிட்டு வர்றார். அதுதான் இங்கு ஆளும் அரசுக்கே ஒரு அச்சமாக இருக்கிறது. ஏன்னா இவர் தமிழ் போகிறாருன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் ஏதோ பேசி தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு எதிராக இருக்கிறார், அப்படி இப்படிலாம் ஒரு பக்கம் பிரச்சாரம். இப்போ சமீபத்திலே கூட ஒரு டிபி விழிப்புணர்வுக்காக நடந்த கவர்னர் மாளிகையில் நடந்த விழா பார்க்குறோம். அதில் நடிகர்
பார்த்திபன் கலந்து கொண்டு அங்கு பேசும் பொழுது உண்மையை பேசிட்டு அவருக்கு எதிராக திமுகவினரும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் சோ கால்டு ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறவங்கலாம் ட்விட்டரில் அவரை வந்து உளுந்து புறாண்ட உடனே, இல்லை நான் வந்து கவர்னருக்கே பாடம் எடுத்தேன், நான் தமிழ் சட்டையை போட்டுட்டு போனேன், அப்படி இப்படின்லாம் பல விஷயங்கள். நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் நல்லா படிக்கலைன்னா அவனுக்கு மனசு வருத்தமாக குறுகுறுன்னு இருக்கும் அப்படின்னு நான் உள்குத்தோட பேசினேன்னு பல வியாக்கியானங்களை எல்லாம் அதற்கு பிறகு தன்னுடைய தளங்களில் எழுதினார். ஆனாலும் நான் அங்கு போய் பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே அந்த ஆளுநர் RN ரவி அப்படிங்கிறவர் கவர்னர் மாளிகையை எப்படி வச்சிருக்காரு, அவரை சுற்றி அந்த தமிழ் மனம் கமழ்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டார். ஆனால் இது அந்த கவர்னரை தொடர்ச்சியாக வசைப்பாடக்கூடியவர்கள் இவரை வந்து திட்ட ஆரம்பித்த உடனே மாற்றி பேசுகிறத அந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் அங்கே தான் வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் வந்தது நான் இது 2வது முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் எவ்வளவு மைனூட்டாக அவர் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கார். இப்போ இந்த நிகழ்ச்சியில் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடோட அது டிரான்ஸ்லேஷன் அவர் ஆங்கிலத்திலே பேசினா கூட தமிழில் அந்த மக்களுக்கு அவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறத அந்த மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்லேஷன் ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்கள், மோடியின் குரலாக இருக்கக்கூடியவர் RN ரவி அவர்களுக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் அவர் பேசியது அந்த காணொலி தினமலரில் அப்படியே வந்திருக்குது. அவர் அழகாக பேசியிருக்கார். ஆரம்பத்தில் நல்லாவே தமிழ் பேசுகிறார். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட சோ கால்டு ஜேர்னலிஸ்டுகளை விட இந்த கம்பேரிங் பண்ணுறவங்களை விட PTR பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்களை விட நல்லாவே தமிழ் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம அவர் ஆரம்ப உரையில் அவர் பேசுகிறத பார்க்க முடியுது. அவர் ரொம்ப சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பாட்னாவில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்பே கம்பரை பற்றி அந்த லாங்குவேஜ் கிளாஸில் கேட்டிருக்கேன். நான் அப்போ நினச்சது உண்டு, இந்த கம்பர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, இப்படியெல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு, அதுவும் நம்ம இருக்கிறது பாட்னா பீகாரில், தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் எழுதியிருக்கார, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சது உண்டு. ஆண்டவனுடைய ஏன் அந்த ராமருடைய அருள்னால இப்பொழுது நான் கவர்னராக தமிழகத்தில் இருக்கிறேன். அந்த கம்பருக்கு பெருமை சொல்லக்கூடிய அந்த கம்பர் விழாவில் இப்பொழுது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு உள்ளார்ந்த உணர்ச்சியோடு அவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு புரியவே இல்லை. எங்கள் ஊர் அந்த பீகார், பாட்னா, அதே போல் உத்தரப்பிரதேஷ், இன்னும் இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா துளசிதாசர் அவர் எழுதிய ராமாயணம். இங்கே அவர் இன்னும் சொல்லப்போனால் இவரோட எங்கர், அவருக்கு பிறகு கம்பருக்கு பிறகு தானே அவர் இந்தியில் அந்த துளசி ராமாயணம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவரை பற்றி எல்லா இடங்கள்லையும் பேசுவாங்க. துளசிதாசர் எழுதிய ராமாயணம் குறித்து எங்கே பார்த்தாலும் பேசுவாங்க. அவரை பற்றின ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கோம், அவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது என் காதில் விழுந்திருக்குது. ஆனால் நான் பெரிய கனவோடு இங்கே தமிழகத்துக்கு வந்து கம்பரையும் அப்படி தானே எங்கே பார்த்தாலும் கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு விழா கம்பரை பற்றி எங்கேயோ நடந்துக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா அப்படி இல்லவே இல்லை. அவர் இப்போ இந்த தமிழ் குறித்து அதிகமாக ரிசர்ச் பண்ணி பலருடன் கேட்டு தெரிந்து கொண்டு பல விஷயங்களை பேசுகிறாரு. குறிப்பாக இந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசி அதற்கு எதிராக பலர் இவங்களும் பேசிகிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த தமிழகத்தில் தான் இவர் சொல்லக்கூடிய அந்த கம்பர் நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஆனால் அந்த கம்பரை எவ்வளவு கீழ்த்தரமாக இங்கு விமர்சித்தார்கள். கம்பராமாயணம்னு அவர் ஒன்று எழுதுனா இவங்க கீமாயணம்னு ஒன்று எழுதி அப்புறம் கம்பரை இன்னும் அசிங்கமாலாம் அது குறித்தெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் எழுதின அந்த விஷயங்கள்லாம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்கே பெரிய அளவிலே அவதூறு பிரச்சாரமே நடந்தது. அதை விட்டு ராமருக்கு செருப்பு மாலை போடப்பட்ட அந்த போராட்டம் நமக்கு தெரியும் சேலத்தில். அந்த அதை குறித்து ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னு நாங்கள் அதை தைரியமாக பண்ணோன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதை குறித்து டிவி விவாதங்கள் வந்தும் பொழுது இல்லை பெரியார் மீது ஈவேரா மீது செருப்பு வீசுனாங்க, அந்த செருப்பை தான் அவர் மாலையாக போட்டாருன்னு அப்படியே உருட்டி அவங்க பேசக்கூடிய அதை தைரியமாக கூட இந்த போராட்டத்தை நாங்கள் பண்ணோன்னு கூட சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த ஈவேரா இந்த மண்ணிலே வந்து தொடர்ச்சியாக இந்த ராமாயணத்தை குறிப்பாக கம்பராமாயணத்தை மிகவும்
கீழ்த்தரமாகவும் கேலிக்குரியதாகவும் விமர்சித்து வந்த அந்த விஷயங்களை பார்க்குறோம். இதை பற்றி சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இலக்கிய எதிரிகள் அப்படின்னு மாப்போசி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். நண்பர்களுக்கு நம்ம ஸ்ரீ டிவி பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரியிலே அது கிடைக்குது, நீங்கள் ஃப்ரீயாக கூட டவுன்லோடு பார்க்கலாம். தயவுசெய்து அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு இந்த செய்திகள் வாயிலாக கேட்டுக்கிறேன். இலக்கிய எதிரிகள் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அழகாக பெரியார் என்று சொல்லப்படுகிற இந்த ஈவேரா எப்படி சங்க இலக்கியத்திற்கும் சிலப்பதிகாரத்திற்கும் இராமாயணத்திற்கும் எவ்வளவு மோசமான ஒரு எதிர் அந்த களத்தில் இருந்து செயல்பட்டார், அவருக்கு அது குறித்த போதிய அறிவு ஆராய்ச்சி இதெல்லாம் இருந்ததா அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் ஏதோ சமூக நீதியை அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க, அது வேணால் பண்ணிட்டு போங்க, இவ்வளோ நாள் ஏதோ அந்த களத்தில் இருக்கிறீங்க, காங்கிரஸில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீதி கட்சி, அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் அப்படின்னு ஏதோ உருட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கம்பராமாயணம் இது குறித்தெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சிங்கிறது ஒன்று இருக்குது, அதற்கு தமிழ் புலமைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் புரிந்தால்தான் உங்களால் அதை பண்ண முடியும். இப்போ மாப்போசி அவர்கள் படிக்கலை, ஆனால் அவர் அனுபவ அறிவாக அவர் கற்றுக்கலாம். அதனால தான் அவரை சிலம்பு செல்வர் அப்படிங்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, வால்மீகி ராமாயணத்தில் கூட ராமரை வந்து அவன் மன்னனாக தான் சொன்னான், கம்பன் தான் அவனை கடவுளாக ஆக்கி விட்டான் அப்படின்லாம் இவர் இது பண்ணுறாரு. திருக்குறள்லே ரொம்ப சொல்லியா இருக்கும், மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்களே மிக அற்புதமான வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உதாரண புருஷனாக இருந்தால் அவனை வந்து தெய்வத்தில் வைக்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு வள்ளுவரும் கூட சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மண்ணில் இயல்பே அப்படித்தான், அதனால் அவனை கடவுளாக துதிப்பதில் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவர் அதுதான் நான் சொல்கிறேன், ஈவேராவுக்கு அந்த கம்பராமாயணம் குறித்தோ இந்த தமிழ் இலக்கியம் குறித்தோ போதிய அறிவு இல்லைங்கிறத அவர் சொல்லும் பொழுது என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சங்க இலக்கியத்தில் அதாவது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்போனால் இளங்கோவடிகள் வந்து கம்பருக்கு முற்பட்டவர். அவரே சிலப்பதிகாரத்தில் இன்னும் அவர் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆய்ச்சியர் குறவை அந்த பாடலில் ராமர் குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. அது மாதிரி ஊர்கான் காதை அப்படிங்கிறதுல கவுந்தியடிகள் கோவலன்ட்ட ராமருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ கம்பருக்கு முற்பட்டவர் இளங்கோ, அவரே ராமரை குறித்து பேசுகிறார், அவர் கடவுளாகவும் பார்த்திருக்கிறார். அப்படித்தான் அதில் இருக்க சங்க இலக்கியங்களில் ராமனை கடவுளாக தான் பார்க்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சொல்கிறாங்க, தசரதனுக்கு 60,000 மனைவி அப்படின்னு. அவர் இதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கவுண்டர் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணலாம், ஆனால் அவருக்கு புரிகிறது மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ராமாயணத்தில் வந்து ஹீரோ வந்து ராமர் தான், தசரதன் கிடையாது. இன்னொன்னா அது ஒரு கற்பனையாக அவர் வால்மீகி சொன்னது. புராணத்தில் இது மாதிரி இதிகாச புராணங்களில் சொல்லும் பொழுது கற்பனையும் உண்மையும் சேர்ந்து கலந்து தான் பேசுவாங்க. அது அந்த பாடல் நயத்திற்காக சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த ஹீரோவை எப்படி வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை விட அடுத்தது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கு கூட இருக்குது. தசரதனை விட ராமன் வந்து ஏகபத்தினி விரதனாக இருந்தான். அதுதான் வந்து நமக்கு ஐடியல் ஹீரோங்கிறது அவன் தான். அந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ராமனை தான் கொண்டாடணுங்கிறதுலாம் மிக எளிதாக எல்லாருக்கும் புரியும். ஆனால் இது ஈவேராவுக்கு புரியாமல் இருப்பதில் நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா, இந்த ஈவேரா கோஷ்டிகளுக்கு தெய்வம் அது தேவையில்லாத ஒன்று, ஒழுக்கம் அது மூட நம்பிக்கை, பழக்க வழக்கம் பண்பாடு அது 10ஆம் பரிசலித்தனம், இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு ராமாயணமோ சிலப்பதிகாரமோ நல்ல விஷயங்கள், தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் நல்ல நன்னெறி ஒழுக்கங்களை சொன்னால் அது எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? அதனால தான் இந்த கம்பராமாயணத்துக்கு எதிராக இவ்வளவு பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு. ஆனாலும் அந்த பிரச்சாரம் அந்த அரசியல் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவு ஓரளவு ரீச் ஆனதுனால இங்கு கம்பர் வந்து கொண்டாடப்படவில்லை. மாறாக இந்த கருத்தாக்கம் கொண்டவர்கள் 67 உடனே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்படிங்க அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்களுடைய விஷயங்களை மட்டுமே தான் இங்கே, அதாவது கல்வி நிலையங்களை வந்து அவங்களுடைய பிரச்சார கூடமாக மாற்றி விட்டார்கள். அதனால் இங்கு கம்பராமாயணம் கம்பர் கொண்டாடப்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா நம்ம அடிக்கடி பாலகோதன் ஒரு விஷயம், சிலப்பதிகாரத்தை சிலம்பு செல்வரும் மாப்போ செல்வம், சிலப்பதிகாரம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறது அப்படிங்கிறது இருந்தால் கூட சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு வரையில் சொல்லுங்க அப்படின்னு கருணாநிதியிட்ட கேட்டப்ப கோவலன் மாதவியிடமும் கண்ணகியிடமும் இடையில் கண்ட அந்த வித்தியாசம்தான் சிலப்பதிகாரம் அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் சொன்னார் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுடைய பார்வைங்கிறது எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா, ஸோ இவங்க சங்க இலக்கியமாக இருக்கட்டும் இதிகாசமாக இருக்கட்டும்
எல்லாமே இந்த பார்வையில பார்த்த இந்த மண். இங்க வந்து இதே கம்பர ராமாயணத்துக்கு எதிராக ஈவேரா செயல்பட்ட போது இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராபி சேது பிள்ளை அவர் வந்து ராமாயண பிரச்சாரத்தை ஒரு இயக்கமாகவே ஆரம்பிச்சிருக்கிறார். அப்புறம் கம்பராமாயண சாரம் அப்படின்னு சொல்லி வேப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம கம்பராமாயணத்தை பற்றி போற்றி பொழுதே தன்னுடைய வேலையாக ரசிகமணி TK சிதம்பரம் முதலியார் இருந்திருக்காரு. இவங்களெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்தவர். அவங்க இன்னும் என்னன்னா, தமிழகத்தை பற்றி மாப்போசி சொல்லும் பொழுது இது வந்து ஒரு வைணவ நூல், வைணவர்களுக்கானது இல்லை ராமாயணம், இது சைவர்களும் சமூக இலக்கியமாக இது பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது அளவுக்கு சொல்றாரு. அப்படி இருந்த மண் தான். ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறதுனால இந்த ராமாயணத்தையும் இந்த கம்பராமாயணத்தையும் பெரிய எதிராக பிரச்சாரம் பண்ணது இது ஓரளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சே தவிர, ஆனால் இந்த மண் ராமரை போற்றி வழங்கி இருக்கிற மண் தான். அதனால தான் இந்த குறிப்பாக வடம் பகுதிகளில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேர் சொல்லணுங்கிறதுல அவங்களுடைய பெரும்பாலான பெயர் பார்த்தீங்கன்னா பெருமாள் பெயரும் வைணவ பெயரும் குறிப்பாக ராமருடைய ஏதோ ஒரு பெயராக இருக்கும். டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார், அவரை சார்ந்த சமூகத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு ராமருடைய பெயர் ஒரு வைணவ பெயர் தாங்கியாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு தமிழகத்தில் அந்த இம்பேக்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவருடைய வருத்தம் நியாயமானது. ஆனால் அந்த இதையெல்லாம் போக்க வேண்டியதற்காக தான் பல நேரங்களில் வந்து இந்த கம்பராமாயண சொற்பொழிவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மேடையில் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் அதுக்காக உழைக்க வேண்டும். இப்போ இனிஷியேட்டிவ் பாருங்கள், மத்திய அரசு அவங்க தான் இந்த கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் நடிச்சிருக்காங்க. இது இன்னும் பெரிய அளவு பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. நாகர்கோவில் மாவட்டத்தில் அருமனை அப்படின்ற பகுதியில் CPM கட்சி சார்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கிய பேச்சாளராக கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு CPM எழுத்தாளர் சியான் குமார் அப்படின்ற ஒரு எழுத்தாளரை அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அவர் அந்த விழாவில் பேசும்போது வந்து குறிப்பாக இந்து கடவுளை பற்றி அவதூறாக பேசுகிறார். பேசிட்டு அவர் காரில் அவர் பாட்டில் ஏறி போகும்போது பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் பல பொதுமக்கள் அவங்கள குதித்து எழுந்து அந்த காரை வழிமறுத்து அவங்களோட வாக்குவாதத்தில் இறங்குறாங்க. இந்த மாதிரி எப்படி நீங்கள் அவதூறாக பேச முடியும் அப்படின்றதுக்கு உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஏற்கனவே என்னெல்லாம் அவதூறு பேசியிருக்காங்கன்னு வந்திருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி குமரி மாவட்டம் அங்கே வந்து அருமனைங்கிற இடத்துல AS கிருஷ்ணன் குட்டி அப்படின்னு அவர் முன்னால் ஒரு CPMல இருந்திருக்கார். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சர்டைன் ரீஜனில் வந்து கம்யூனிஸ்டுகளும் கொஞ்சம் இருப்பாங்க அப்படிங்கிறது. குறிப்பாக அந்த ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில், அதாவது மேற்கு புறமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரி இல்லாமல் இந்த பக்கம் மேற்கு புறம் மேல்புறம் அந்த பக்கம் ஆறுமுனை அந்த பக்கத்துலாம் கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. 2 முறை கம்யூனிஸ்டுகளே MP இருந்த பெல்லர்மின்னு ஒருத்தர் இருந்தார்னு பார்க்குறோம். இப்பொழுது படிப்படியாக இந்தியா முழுக்க எப்படி கம்யூனிஸ்ட் குறைஞ்சிட்டாங்களோ அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த AS கிருஷ்ணன் குட்டி அவருடைய நினைவாக ஒரு விளையாட்டு மைதானம் அதை வந்து திறந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அது வந்து புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி TS ஷியாம்குமார் அவர் வந்து ஒரு ரைட்டராக கேரளாவில் இருக்கிறாரு. அவர் வந்து பேச கூப்பிட்ருக்காங்க. பேச கூப்பிட்டது எதுக்கு? விளையாட்டு மைதானம் திறந்து வைக்கிறதுக்கு. பேசினதெல்லாம் பார்த்தா அந்த சனாதனத்தை ஒழிக்க, எப்படி இங்கே துணை முதல்வர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி சனாதனத்தை திருவனந்தபுரத்தில் திருவிதாங்கூர் மகாராஜா இருந்தப்போ என்னென்னலாம் நடந்தது, வைக்கம் போராட்டம், அது லொட்டுலஸ்க்கு பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இந்து மதத்துக்கு எதிராக பல பிரச்சார அந்த விஷயங்களை எல்லாம் பேசிட்டு, அதாவது கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு கொள்கையே இவங்க வந்து கடன் வாங்கினது தான். வெளியே யூரோப்லேருந்து இவங்க கடன் வாங்கினது தான். அதை வாங்கி அந்த இதை சாப்பிட்ருவாங்க. இவங்க வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்ததே திரும்ப இவங்க சாப்பிடுவாங்க. இந்த வாந்தி எடுத்ததே திரும்ப சாப்பிட்றது எதுன்னு ஒரு விலங்கு ஒன்று இருக்குது. அதை நம்ம பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி ரொம்ப ஒரு வரியில் வீரத்துறை ராமகோபாலன் இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது தான் வாந்தி எடுத்ததே சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று உண்டுன்னா அது கம்யூனிஸ்டுகள் தான்.
ஸோ எவனோத்தவன் பிரிட்டிஷ்காரன் எழுதுனது ஏதோ ஒரு நேரேட்டிவ்க்காக ஒருத்தவன் எழுதுனதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே இப்போ வரைக்கும் உருட்டிட்டு இருக்கான். அப்படி அதில் வந்து சிவன், பார்வதி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி, முருகன் இவங்களுடைய பிறப்பு, சிவன் வந்து துணி துவைக்கிறதுக்கு போனார், அங்கே எதுக்காக போனார், இப்படியெல்லாம் வந்து மிக கொச்சையாக அருவருப்பாக அதெல்லாம் பேசியிருக்காரு. ஆடியோ கூட நம்மள்கிட்ட இருக்குது, நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அங்கே என்ன பேசுனாங்கன்னு. இதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய, நான் தான் சொன்னேன்ல, அங்கே வந்து இப்போ இந்துத்துவா பாஜக இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுருக்குன்னு தெரியும். உடனே அங்கே இருக்கக்கூடிய மேல்புறம் வடக்கு ஒன்றிய தலைவர் ஹரீஷ்குமார் அப்படிங்கிறவர் 30ஆம் தேதியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறார். இந்த மாதிரி இந்து கடவுளர்களை வந்து இவ்வளவு கேவலமாக பேசி வச்சிட்ருக்காரு, தேவையில்லாத ஒரு மதம் முதலை ஏற்படுத்துவதற்காகவே இவர் பேசிகிட்ருக்காரு, இவர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், நாங்கள் இதுக்காக இப்போ மனு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போதும் போல் காவல்துறை அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால் பெரிய அளவு கண்டுக்கலை. பிறகு இவர் பேசிட்டு வரும் பொழுது அங்கே வந்து கேரோ பண்ணி குரல் எழுப்பியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்பொழுது ஆரம்பத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தான் இது சம்மந்தமாக பிரச்சனை பண்ணி பேசிகிட்டு இருக்கும் பொழுது போலீஸாரே கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரில, கம்யூனிஸ்ட்டுகளும் அந்த இடத்துல வந்து அவங்க பேச்சுவார்த்தை இருக்கும்போது தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. பிறகு மீண்டும் இவர் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆர்எஸ்எஸ் சார்பாக இருந்தவர் ராபின்சன் அப்படிங்கிறவர், அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க கம்யூனிஸ்ட் குண்டர்கள். ஸோ அதற்காகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது யார் ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க ராபின்சனுக்கு, அதனால் அவர் மீது தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. 2 புகார் மீதும் போலீஸார் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கடைசியாக அவங்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎஸ் ஷியாம்குமார் மீதும் இந்த ப்ரோக்ராமை நடத்தினவங்க, அவங்க தலைமையேற்று நடத்தினவங்க, அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ராபின்சன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை செய்யலைன்னா பாஜக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் அப்படின்னு நாங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி அங்கே இருக்கிறவர் பாஜகவினரை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா இப்போது வரை நமக்கு செய்தி வருகிறது. நீங்கள் இதை ஒத்துக்கலை, இது நீங்கள் எஃப்ஐஆர் போடலைன்னா மிகப்பெரிய அளவிலே நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு அங்கே பாஜகவினர் பேசியிருக்கிறாங்க. அநேகமாக நடவடிக்கை எடுக்கலைன்னா போராட்டம் பண்ணுவார்கள். எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கம்யூனிஸ்ட்டுகள் எந்த அளவுக்கு ஒரு இந்து வன்மம் பாஜகவின் மீது ஒரு வன்மத்தோடு செயல்படக்கூடியவர், என்னப்போ நான் சொன்னேன் இந்த ராபின்சன் மீது ஆர்எஸ்எஸ்கார் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே அப்படியே இது வந்து கன்னியாகுமரியில் அருமனையில் நடந்தது. அங்கேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் கேரளாவில் இருக்குது. கேரளாவில் வந்து பரம்பை அப்படிங்கிற இடத்துல வந்து குட்டிச்சாத்தான் மாடம்னு ஒரு திருவிழா நடத்துவாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடியது. அந்த திருவிழாவில் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2006 இளம் பிளாயி சூரஜ் அப்படிங்கிற அவர் வந்து பாஜகவுடைய பொறுப்பாளருங்க. அவரை சல்லி சல்லியாக கண்டம் துண்டமாக கம்யூனிஸ்டுக்காரர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக தொண்டர்களை வந்து வெட்டி வீழ்த்திய அந்த பூமி தான் கேரளா. அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் மர்டர் வெஸ்ட் பெங்காலும் கேரளாவிலையும் பொலிட்டிக்கல் மர்டருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இதில் 2லேயுமே கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க ரத்த வெறி பிடித்த ஓநாய்கள் போல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பொலிட்டிக்கல் மர்டர் நடந்திருக்கு. நான் சொன்னது மாதிரி இளம்பிளாயி சூரஜ் இவரை கொன்னாங்க இல்லையா, இந்த கொன்னதில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த காம்ரேடுகளை நான் சொன்ன இந்த பரம்பையில் நடந்த குட்டிச்சாத்தான் மாடம் திருவிழாவில் பேனரில் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு லால் சலாம் லால் சலாம்னு கத்திட்டு போயிருக்காங்க. போன ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊர்வலம் நடந்திருக்கு. டிஜே மியூசிக்லாம் பார்த்து எப்போவுமே இது போன்ற திருவிழாக்களில் கோயில் அந்த கோயிலுக்கான உரிய பக்தி பாடல்களை போட்டு தான் டிஜே போடுவாங்களாம். ஆனால் இந்த முறை கம்யூனிஸ்டுகள் வந்து இவங்களுக்கு லால் சலாம் போட்டுக்கிட்டு அவங்கள கொண்டாடுறது மாதிரி ஒரு கட்சி பிரச்சார பாடல்லாம் அதில் போட்டிருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக கோஷங்களை போட்டிருக்காங்க. பாஜகவினர் கொன்ற ஆளை ஹீரோ போல கொண்டாடி இருக்கிறாங்க. சாமியை கும்பிடலை, பாஜக காரனை கொன்னவனை ஃபோட்டோ வச்சு அவனை கொண்டாடி இருக்கிறாங்க, பேனர் வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்க நிர்வாகிகள் புகார் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்
அருமனையில் நடந்ததுக்கும் இங்கே பரம்பையில் நடந்ததுக்கும் வித்தியாசம் இல்லை. கம்யூனிஸ்டுகள் இப்படித்தானே இருப்பார்கள். இந்து விரோத பாஜக மீது வன்மத்தோடு அரசியல் கொலைகளை நடத்தக்கூடியவர்களிடம் வேறு என்ன உங்களால் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. டாஸ்மாக் ஊழல் அதை அம்பலப்படுத்தியதே அமலாக்கத்துறை தான். அதுக்கு அடுத்த கட்டமாக அதை வழக்கு பதிவு செஞ்சு தமிழக அரசு முதல்ல என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு சொல்லும்போது அதை சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் வரும்போது அதை விசாரிக்கும் நீதிபதிகள் கூட ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டு நாங்கள் அதுலேருந்து விலகிக்கிறோம் இந்த கேஸ்லேருந்து அப்படின்னு வந்த செய்தியை பார்த்தோம். இப்போ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, கூடுதலாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா, இது வந்து இப்போ அமலாக்கத்துறை ரெய்டு அப்படின்றது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீதான ஒரு தாக்குதல். அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது, அதை மீறி நடந்திருக்காங்க. அதனால் தமிழக அரசு சொல்ல வர்றது என்னென்னா, எந்த ஊழலை வேணால் அமலாக்கத்துறை இந்தியா முழுக்க விசாரிக்கலாம், ஆனால் குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழலை மட்டும் அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 இதெல்லாம் போட்டு இந்த ரீசன்னால் வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக யார் இருக்கா? செந்தில் பாலாஜி. அவர் வீட்டில் ரைடு பண்ண வந்த பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள்கிட்ட எப்படி இருந்தாங்க, அவங்க வாங்கினாங்களை உடைச்சது, அவங்களுடைய பென்ட்ரைவை பிடிங்கிட்டு போனது, ஃபைல்ஸை பிடிங்கிட்டு போனது, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கைது, ஒன்றுக்கு போனது, சர்ஜரி நடந்தது, 500 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம். அவரும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான அமைச்சர் ஏற்கனவே. இப்போ அந்த ஹெட் ஆஃபீஸ், அந்த டாஸ்மாக், அந்த தாளமுத்து நடராஜன், அந்த தாளமுத்து நடராஜனுங்கிறவர் யார்? மொழிப்போர் தியாகி. அந்த மொழிப்போர் தியாகி பெயர் சுமந்த அந்த கட்டிடத்தில் என்ன நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குன்னா டாஸ்மாக் மதுபானம். அந்த அலுவலகத்தில், அதாவது தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவங்க வந்து ரைடு பண்ணாங்க? எங்களை 2 நாள் எங்களை பாடாப்படுத்தினாங்கன்னா அந்த அதிகாரிகளை வச்சு நீங்கள் சொன்னது மாதிரி கோர்ட்டில் மனு கொடுத்தது, அதை வந்து ஜட்ஜிகள் கண்டித்தார்கள் அப்படிங்கிறது மாதிரிலாம் பல யூடியூப் சேனல்லாம் இருக்குது. இவங்களுக்காக இடியை கதறவிட்ட தமிழக அரசு, போட்டு பொழந்த நீதிபதிகள், இடியை பொழந்த நீதிபதிகள், இப்படிலாம் தம்புனையில் வச்சுலாம் அவங்க வந்து சுயன்பம் அடைஞ்சு போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த கேஸில் MS ரமேஷ் செந்தில்குமார் அந்த அமர்வு இந்த உத்தரவை போட்டு நீங்கள் வந்து பொதுவாக சொல்லியிருக்கீங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரு மீதான தாக்குதல், அப்படி இப்படி மத்திய நிறுவனம் இப்படி உள்ளே வருகிறது, எப்படி ரைடு பண்ணுறாங்க அப்படின்னு. யார் பண்ணால் என்ன, அந்த இதை ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை கொடுத்துட்டு, இதோட நாங்கள் இந்த கேஸை நாங்கள் ஃபர்தராக நடக்கல, வேறு அமர்வுக்கு நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த திருத்தி நீங்கள் மனு போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் இப்போ திரும்ப அவங்க வந்து இடி மீது ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னென்னா, ஒரு இன்னும் போக சில வரும் காலகட்டங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 5 வருஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற உரிமை, இந்த 5 வருஷத்தில் எவ்வளவு திருடணுமோ அவ்வளவு திருடுவதற்கான உரிமை எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். அதனால் இந்த 5 வருடங்களில் நடக்கக்கூடிய எந்த ஒரு முறைகேடோ ஊழலோ அது சம்பந்தமாக எந்த ஒரு அமைப்பும், விஜிலன்ஸாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இருக்கலாம், மத்திய அரசுடைய இந்த கண்காணிப்பில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பும் இருக்கலாம், இவங்கெல்லாம் யாருமே ரைடு பண்ணாததோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு எந்த ஒரு கேஸையும் நடத்தக்கூடாது, எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 54 அந்த மட்டுமே வந்து நீங்கள் எங்கள் அந்த இடி வந்து அந்த உதவி கேட்கணுமா. அந்த இடி என்ன உதவி கேட்கணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு அதிகாரியை நியமிக்குமா, அந்த அதிகாரி இந்த இடிக்கு உதவுமா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு நடந்துக்கங்க அப்படின்னு. அப்புறம் இந்த செக்ஷன் 17 கீழே அந்த சம்மன் அனுப்புறது, அந்த பொருட்களை அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கைப்பற்றுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி தைரியமாக இதை வந்து கோர்ட்டில் இவங்க இது பண்ணுறாங்க. நான் பல நேரங்களில் நமக்கே டவுட்டாக இருக்குது. என்னென்னா, இந்த முதல்வருக்கு இது போன்ற கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இது போன்ற வழக்குகள்லாம் இப்படி பதிவு பண்ணுறாங்களே, இதெல்லாம் அவருக்கு ப்ரீஃப் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா,
இல்லை பண்ணியும் அவருக்கு இது சம்பந்தமான புரிதல் இல்லையா அப்படிங்கிற டவுட்டே இருக்குது. பல நேரங்களில் அங்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இவங்க வாங்கிட்டு வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த கள்ளச்சாராய விஷயத்திலேயே கூட பார்த்தோம். கள்ளக்குறிச்சியில் ஏன் சிபிஐ விசாரணை பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்டதை பார்க்குறோம். இப்போ செந்தில் பாலாஜியாக என்ன கேட்டிருக்கு, 10 நாளில் நீங்கள் சொல்லு, நீ இன்னும் அமைச்சராக தான் தொடரணுமா? ஏன் முகுல் ரோத்தகிக்கு அவங்க ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க. அவருக்கு தெரியலன்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஏன் 10 நாள் உங்களுக்கு டைம் சொல்லுங்கள், அவர் ஏன் அமைச்சராக தொடரணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தமிழக அரசு அவங்களுடைய வழக்கை இந்த அளவுக்கு நடத்துவாங்களா அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரே ஒரு கேள்வி, பெரிய இது சம்மந்தமாக பேசுறதுங்கிறத தாண்டி, ராம்மோகன் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சீஃப் செக்ரட்டரி. அவருடைய ஆஃபீஸ்லேயே ரெய்டு நடந்தது. அப்பொழுது எம்கே ஸ்டாலின் அவர்கள் என்ன ட்வீட் பண்ணாருன்னு போய் பாருங்கள். அதுக்கு பிறகு அவர் ஒரு ப்ரெஸ்ல பேசியிருப்பார். ஒரு தமிழக அரசையோட இது வேற ஒரு மானம் இருந்தால் இதுக்கு பிறகும் ஆட்சியில் இருக்குமா? ஏன்னா உச்சபட்ச அந்த இதுங்கிறது ஆஃபீஸுங்கிறதே சீஃப் செக்ரட்டரியோட ஆஃபீஸு. அங்கேயே ரைடு பண்ணிட்டாங்க, இன்னும் ஆட்சியில் இருக்க வேணுமா, அந்த அதிகாரத்தை பிடித்து இருக்க வேண்டுமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கேள்வி. அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இதன் மீது மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல், இதெல்லாம் ஒன்றும் பேசலை. நீ ஏன் ரிசைன் பண்ணல அப்படின்னு அப்போ ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட்டை கேட்டார் இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின். இப்போ அதே தான் நம்மளும் கேட்குறோம். இப்போ உங்களுடைய நிறுவனத்தின் மீது ரெய்டு நடந்திருக்கு, அதில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கலாம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் ஏன் இன்னும் ஆட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நாமளும் கேட்க வேண்டியது. பாரதத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்து விழாக்கள், இந்து பண்டிகைகள் ஒட்டி ஏதாவது ஒரு ஊர்வலம் அப்படி நடக்கும்போது ஒரு தாக்குதல் நடக்கிறத பார்க்குறோம். ராமநவமி ஊர்வலமாக இருந்தால் சரி. இப்போது மும்பையில் மலாட் அப்படின்ற பகுதியில் கலஷ் யாத்ரா அப்படின்னு சொல்லி சிறுவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு போகிறாங்க. அப்போது என்ன நடக்குது, அங்கே தொழுகைக்கு முடித்து விட்டு வந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே தாக்குதல் நடக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக செய்தியில் சொல்லணும், இரு பிரிவினருக்கு இடையே தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த கலஷ் யாத்ரா மேலே தான், அந்த சிறுவர்கள் மேலே மட்டும்தான் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா குடிப்பாடவா, இங்கே நம்ம யுகாதின்னு சொல்லுவோம், அதே போல் மகாராஷ்டிராவில் குடிப்பாடவான்னா அவங்களுடைய புத்தாண்டு. அந்த புத்தாண்டு விழா கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு ஊர்வலமாக போயிருக்காங்க. சாஃப்ரான் அந்த ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ளாக் வச்சுட்டு அந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு 12-13 வயசு தான் இருக்கும், மேக்ஸிமம் 14 வயசு தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க அங்கே கிரவுண்டில் இருந்தவங்க சொல்கிறாங்க. அவங்க ஊர்வலமாக போயிருக்காங்க. அந்த மசூதி வழியாக வந்தும் பொழுது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அவர் பேசியது என் காதில் விழுந்தது. ஏன்னா அந்த ஐ விட்னஸ் தான் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த கேஸ் கொடுத்த அடிப்படையில் அர்ஷன் ஷேக், அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இப்போதைக்கு கைது செய்திருக்காங்க. அடுத்து இன்னும் யாரெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்கங்கிறத அடுத்த கட்ட விசாரணையில் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் இந்த சாஃப்ரான் சட்டை போட்டுறது கலரில் போட்டிருக்கானோ அவனெல்லாம் அடி அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பிறகு தான் எல்லாரும் புந்து அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு. இந்த சௌபேன் அவர் ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சுருக்காரு, அவர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்புறம் அவர் தான் இந்த இளைஞர்கள், இந்த சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் வேன் அங்கே இருந்திருக்கு, அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அதற்கு பிறகு இரு தரப்பையும் பிரித்து விட்ருக்காங்க. அதில் இந்த அடிப்பட்ட அந்த ஒரு பையனுக்கு போலீஸ் வேன்லேயே அழைச்சிட்டு போய் மருத்துவமும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது செய்தி. இப்போ அந்த அந்த ரம்ஜான் பண்டிகை நடந்ததுங்கிறது ஒரு பக்கம். அதை ஒட்டி அந்த பக்கத்தில், அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல நீ எதுக்கு அந்த பக்கமாகவே வர அப்படிங்கிறது இவங்களுடைய இது. இப்போ அடுத்தது இவங்க பக்கம் நியாயத்தை சொல்வதற்காக அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு, ஏற்கனவே கோர்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷம் ப்ரோவோக் பண்ணுறதோ ஒரு கம்யூனல் 8 அது மாதிரியான ஸ்லோகம் கிடையாது. அதற்காக இதற்கு எதிராக யாராவது தாக்குதல் நடத்தினா அதை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ பஜ்ரங் தள் அந்த மாநில அரசிட்ட புகாராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இது ராமநவமி வருது, அதற்கான ப்ரொசஷன் இருக்குது, அதற்கான ஊர்வலம் இருக்குது. அவங்களுடைய விழாவில் நடந்திருக்கிற போதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ நாங்கள் ராமநவமி ஊர்வலம் நடத்த போகிறோம், அப்பொழுதும் இவங்க தாக்குதல் நடத்துவாங்க. அதனால் இப்போதே
யார் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ மலாடில் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நார்த்து தினாஜ்பூர் அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலில் அது என்னென்னா, ஈதில் இந்த ரம்ஜான் காலத்தில் 2 இஸ்லாமிய பிரிவுகளுக்கிடையே பெரிய அளவில் சண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பங்கா பீகாரில் சைத்த பூர்ணிமா முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அப்போது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாவில் வயலன்ஸ் நடந்தது. அதை ஒட்டி இப்போ நாக்பூரில் பெரிய அளவு வயலன்ஸ் நடந்தது. யார் தூண்டி விட்டாங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ நேற்று இந்த ரம்ஜான் காலத்தில் ரம்ஜானில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறப்பு தொழுகைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஜும்மாவில் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வாங்க, ஸ்வீட்டு பரிமாறிக்கொள்வாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசு வந்து ரோட்லலாம் நமாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தது. அதையும் தடையும் மீறி மீரட்டில் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பக்கம். அதையும் தாண்டி என்னென்னா சஹரான்பூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலஸ்தீன கொடியை தூக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது நீங்கள் பண்ணுறது ரம்ஜான் நோன்பு முடிச்சுட்டு அந்த கடைசியாக அந்த நாளை வந்து கொண்டாடுறீங்க, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பாலஸ்தீன கொடியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? இது போல் என்னைக்காவது இப்போ 75வது சுதந்திரத்தை கொண்டாடணும், நீங்கள் இது போல் என்னைக்காவது இந்திய தேசிய கொடியை தூக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கொண்டாடி இருக்கீங்களா? அதற்காக சிறப்பு தொழுகையெல்லாம் எங்கேயாவது நடத்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்ல. பாலஸ்தீனத்துடைய கொடியை நீ வந்து ரம்ஜானில் தூக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? மீரட்டில் பண்ணியிருக்கீங்க, சஹரான்பூரில் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாக இது இருக்குது. அடுத்தது ராமநவமி பேரணி நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் மிகப்பெரிய கலவரத்தை செய்வதற்காக திட்டமிடலாம். ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் என்னவோ அதை செய்யுங்கள் அப்படின்னு மாநில அரசு சொல்லியிருக்காங்க. அந்த மாநில அரசு இதை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. வங்கதேசத்தில் ஏற்கனவே மாணவர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி பண்ணி இருக்கக்கூடிய அரசை அகற்றி விட்டு ஒரு காபத்து அதிபராக வந்து முகமது யூனஸ் அவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்ன்றது நமக்கு தெரியும். வங்கதேசத்துக்கு வருவதற்கு முன்பே இதற்கு முன்னாடி ஏற்கனவே இலங்கையில் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம பார்த்தோம். இரண்டுக்கும் காமனாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதி நெருக்கடி தான். அதுவும் குறிப்பாக சீனாவிடம் இருக்கக்கூடிய அந்த நிதி நெருக்கடி. ஸோ இந்த தற்காலிக அதிபர் என்ன பண்ணுறாரு, வங்கதேசத்துடைய யூனஸ் அவர் வந்து சீனா போகிறாரு. சீனா போயிட்டு அவர் அந்த நிதி நெருக்கடி இருக்கு இல்லையா, அப்போ ஏதாவது பேசியானதில்ல. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டைரெக்டாக வங்கதேசத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடை செய்யுங்க. ஏன்னா இந்த பக்கம் இந்தியா பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் இருக்குது இந்தியா. அந்த 7 மாநிலங்களை நீங்கள் கடந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த கடலோர பகுதியெலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த துறைமுகம்லாம் இருக்கிறது நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போகிறது முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக வங்கதேசம் வந்தீங்கன்னா அதுக்கும் கடலுக்கும் மிக அருகில் தான் இருக்குது, உங்களுக்கு துறைமுகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் முதலீடை தாராளமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவையும் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு லாக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்துலையும் அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பட்டாலும் புத்தி வரல அப்படின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஏதோ ஜனநாயகத்தை மீட்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நடத்திய போராட்டம் கடைசியில் அது இந்துக்களுக்கு எதிராக எப்படி ஒரு மசாக்கர் நடந்தது பங்களாதேஷ்லன்னு பார்த்தோம். அந்த பங்களாதேஷில் இந்த பிரச்சனை உருவாவதற்கு காரணமே அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட், ஜார்ஜ் சோரஸ் மற்றும் டீப் ஸ்டேட் இவங்க தான் காரணம் அப்படின்னது. இந்த பங்களாதேஷ் பிரச்சனையை எனது நண்பர் மோடியே பார்த்து கொள்வார், இது சம்பந்தமாக நான் அதிகமாக பேச விரும்பவில்லை அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே அமெரிக்காலேயே சொல்லிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் பங்களாதேஷை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும். ஏற்கனவே கரண்ட் டாரிஃப் அவங்க பெரிய அளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, பே பண்ண முடியல. அதனால் நான் 40% பவர் கட் பண்ணிட்டார் அதானி. சத்தீஸ்கர்லேருந்து அவங்களுக்கு அந்த பக்கமாக போகிறது. பிறகு இப்போ கெஞ்சி கூத்தாடி பல நெகோஷியேஷன் நடந்து அதுக்கப்புறம் இப்போ தான் பவரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் யூனுஸ் இது போல் பேசுகிறார் அப்படிங்கிறப்ப இந்தியா எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாலே கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த எந்த அரசாங்கம், ஏன்னா அண்டை நாடுகள் அதை வந்து நம்ம மாற்ற முடியாது, ஆட்சிகள் அங்கே மாறுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட நல்லுறவு பேணுவது தான் இந்த நாடோடைய ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால்
அது நல்லுறவாக இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக சொன்னார். இது வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மிட், ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருக்குது. அதில் வந்து ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த கடல்சார் அந்த விஷயங்களையும் கூட கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் பங்களாதேஷுக்கும் சைனாவுக்கும் கையெழுத்து ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்துறோம், நீங்கள் நிதி நெருக்கடின்னு சொல்கிறப்ப பாகிஸ்தான் திவால் ஆகக்கூடிய நிலைமையில் திவால் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. அவங்களும் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் சைனா தான். ஏன்னா ஈவன் அவன் யூஏஇ கூட அவங்களுக்கு பைசா கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. கொடுத்த காசுக்கு முதல்ல வட்டியை கூடுறான்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். மோர் தேன் தட், யூஏஇ வந்து காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் சைனா காலில் போய் விழுந்திருக்காங்க. இப்போ சைனா சைனாவா பங்களாதேஷ் செயல்பட்டால் அமெரிக்கா இப்பொழுது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க தானே இந்த ஆட்சி மாற்றத்தை எங்கள் யூனிஸை வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி காபந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக உட்கார வச்சுருக்காங்க. அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். பிரைம் மினிஸ்டரோடைய எக்கனாமிக் அட்வைசர் சஞ்சீவ் சான்யால் மிக அழகாக சொல்லியிருக்கார். நீ போனது சைனாட்ட போனது பிச்சை எடுக்க, காசு இல்லை நீ, அதுக்கப்புறம் நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பங்களாதேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 7 மாநிலங்களும் லேண்ட் லாக்கடாக இருக்கிறதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ கேட்டது உன் நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படின்னா என்னென்னா, நீ என் நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதே கூட பங்களாதேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இங்கே வந்து அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக கரண்ட்டு கிடைக்கும், நாங்கள் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் நாங்கள் கொடுப்போம், ஆனால் அங்கே சீப் லேபர் கிடைக்குங்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் இல்லை, மற்ற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. அங்கே 7 ஸ்டேட் இருக்குது, அது லேண்ட் லாக்டு, அவங்க ஓஷனுக்கு வரணுனால வி ஆர் த கார்டியன் ஃபார் தட் தீஸ் ஸ்டேட்ஸு அப்படிங்கிறது மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு எங்கள் ஸ்டேட்டு உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இதே செய்திகள் சிந்தனைகளில் ஒரு 2-3 நாள் முன்னாடி பேசியிருக்கேன். பிரதமர் நரேந்திர மோடி எப்பொழுதுமே ஒரு 10 அடி முன்னால் தான் அவர் யோசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது என்னென்னா, இப்போ தான் நார்த் ஈஸ்டில் மிசோரம்லேருந்து நினைக்கிறேன், இவ்வளவு வருடங்கள் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, எந்த ஒரு இதுவும் நடக்கலை. இப்போ தான் ஃப்ரைட் ட்ரெயின், சரக்கு ட்ரெயின், அது நம்ம சென்ட்ரல் இந்தியாவுக்கு வரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இப்போ ட்ரெயின் சர்வீஸும் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த லேண்ட் லாக்டு ஸ்டேட்டாக இருந்தாலும் அதை சென்ட்ரல் இந்தியாவோடு எப்படி இணைப்பது, அதற்கான என்னென்ன வேலைகள்லாம் நாங்கள் ஆல்ரெடியாக பண்ணிட்டோம். ஓஷன் இல்லையே தவிர அது சம்பந்தமாக என்னென்னவோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ சமீபத்தில் தான் சைனாவோடு நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிருக்கிறது பார்க்குறோம். லடாக்லேருந்து அவங்களுடைய போர் தளவாடங்களை எல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நம்ம சொன்ன 3-4 முக்கியமான பாயிண்ட்லேருந்து அவங்களுடைய படைகளை வாபஸ் வாங்கியிருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் நடந்த நேரத்தில் பங்களாதேஷ் இப்படி செயல்பட்டிருக்கு. இதையும் எப்படி எதிர்கொள்வது, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது இது ஆளும் அரசுக்கு தெரியும். இது காங்கிரஸ் கவர்மெண்ட் கிடையாது. அமெரிக்கா என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு செய்வதில்ல. மோடிக்கு இந்த இந்தியாவை எப்படி வந்து பலமுள்ள நாடு, அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும். நான் ஏற்கனவே சொன்னது போல ட்ரம்ப்பே சொல்லிட்டார், பங்களாதேஷை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மோடிக்கு தெரியும் அப்படின்னு. அது போல் அதே வார்த்தையை தான் நம்மளும் சொல்கிறோம், அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். சைனாவையும் அவரால் சமாளிக்க முடியும், பங்களாதேஷையும் சமாளிக்க முடியும். செய்வோம், வென்று காட்டுவோம். நன்றி திரு ராஜேஷ் ராவ் என்று வந்து கருத்துக்கு உரிமைக்கு நன்றி. ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீ டிவியோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும், யூடியூப் பக்கத்திலும், இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும், எக்ஸ் வலைதளத்திலும் போஸ்ட் செய்யப்படும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த 5 செய்திகளும் ஸ்ரீ டிவியோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும், யூடியூப் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.